ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் எடிட்டோ டெய்லி vlog உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது வெனஸ்டே ஈவினிங் vlog தான் நான் எடுத்திருக்கேன். இந்த vlogல நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி வச்சுருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் ஆன உடனே நம்ம கையும் காலும் சும்மா இருக்காது. ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா அப்படின்னு கிச்சன் பக்கம் தான் பார்க்க தோணும். ஸ்நாக்ஸ் டப்பாவை திறந்து பார்த்து ஸ்நாக்ஸ் டப்பாவில் ஒன்றுமே இல்லை. என்னடா நமக்கு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சரி பிள்ளை எப்பவும் கேக்குன்னு கேட்பானே, அவனுக்கு வேண்டி ஒரு கேக்கு செய்யலான்னு சொல்லி தான் இந்த கேக்கை பண்ணினேன். இது பிளைனாக நாட்டு சர்க்கரையில் பண்ண கேக்கு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இது 2 நாளோட என் வீட்டில் காலி. இதே மாதிரி நீங்களும் இந்த மெஷர்மெண்ட்டில் கேக்கு செஞ்சால் கண்டிப்பாக சொல்லுது உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதுக்கு மெஷர்மெண்ட்டு நம்ம எப்பவும் பண்ணுவோம்ல, 1 கப்பு மைதா எடுத்தோன்னா அதுக்கு வெண்ணிலா எசன்ஸு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் எடுத்து ட்ரை இன்க்ரீடியண்ட்டாட்டு எடுத்து ஒதுக்கி வச்சுருக்கணும். இப்போ முட்டையை இதே மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இங்கே ஒரே ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன். கூடவே நாட்டு சர்க்கரையை நான் துருவி சேர்க்கலை. அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் தான் நான் கேக்கே பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு அதை நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட்டாட்டி சேர்த்துக்கலாம். இப்போ மாவை சளிச்சிக்கிட்டு அதில் பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூன்னா, பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சுக்கு போட்டுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டிங் ஃபோல்டர் மெத்தட். நீங்கள் எந்த வாக்கில் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே வாக்கில் தான் மிக்ஸ் பண்ணணும். ஆற்றி மிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக சொல்லுவேன் கேக்கு வராது. என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, அக்கா நீங்கள் பண்ணுற கேக்கு உங்களுக்கு மட்டும்தான் ப்ளஃபிங்காக வரும்னு. எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ப்ளஃபிங் ஆட்டி வரலைன்னு. ஆக்சுவலி நான் சொல்லுதேன், நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணும்போது தப்பாட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு ப்ளஃபிங் ஆட்டு வரல. எனக்கு அதே மெத்தடாக நான் மாவை மிக்ஸ் பண்ணுறேன், சூப்பர் ப்ளஃபிங் ஆட்டு வருது. அதான் நான் உங்களுக்கு சொல்லுதேன், மாவை சலிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சலிக்கணும். இப்போ முட்டை நல்லா பீட் ஆச்சு. இனி நம்ம மாவை சளிச்சு வச்சுட்டு இதை கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த கேக்குக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக ஸ்மூத்தியாட்டு வரும். இதில் உங்களுக்கு சுகர் வேணால் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு சுகர் தேவைப்படலை. சரி நாட்டு சக்கரையில் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணினேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாட்டு சர்க்கரையை நான் எப்பவும் பண்ணுற மாதிரி தான் நாட்டு சர்க்கரையை லைட்டாக உடச்சிட்டு அதில் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி அப்படியே நான் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் குறிப்பாக சொல்லுது ஆறணும். ஏன்னா முட்டையை நம்ம ஸ்ட்ரைட்டாக பீட் பண்ணிவிட்டு அடிக்கிறதுனால நம்ம சூடோடு இதை சேர்க்கும்போது முட்டையும் சூடும் 2 மிக்ஸ் ஆகும்போது முட்டை பாயில் ஆக ஆரம்பிக்கும், அதாவது அவிய ஆரம்பிக்கும். அதனால தான் சொல்லுது நீங்கள் முட்டையை யூஸ் பண்ணிதாக இருந்தால் இந்த தண்ணியை நல்லா காய விட்டுக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஆற விட்டுக்கோங்க. கை பொறுக்கு சூடாக இருந்தாலும் ஓகே தான். அதனால தான் இப்போ இதெல்லாம் சலிச்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். எப்படி இருந்தாலும் நான் என்ன தான் வீடியோவில் நீட்டாக காணிச்சாலும் உண்மையை சொல்லுது, நம்ம எப்போவுமே கிச்சன் பக்கத்தில் ஒரு மாவை இட்டு சலிச்சா கண்டிப்பாக சொல்லுது அந்த இடம் ஃபுல்லாக மெஸ்ஸி ஆகும். இதே மாதிரி தான் எனக்கு மெஸ்ஸியாகவும் என்ன தான் ட்ரிக் அண்ட் ட்ரிப்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறத விட அந்த ட்ரிக்கை நம்ம அப்ளை பண்ணும்போது எனக்கு மாவு சிந்துது. அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் கப் இருக்குது, டீ கப்பு. அந்த டீ கப்பை என் குட்டி பையன் உடனே எடுத்துகிட்டு ஓடிதான். அவன் ஆல்ரெடி 2 கப்பை உடச்சிட்டான். இனிமேல் நான் கண்ணாடி கப்பை யூஸ் பண்ணினா நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் யூஸ் பண்ணலாம். ஆனால் என் ஹஸ்பண்டு அடிக்கடி சொல்லுதாரு, கண்ணாடி கப்பை வாங்கணும். ஏன்னா நான் ரீசெண்டாக வாங்கின அந்த 2 கண்ணாடி கப்புமே ஒன்றுக்கு விலை 49 ரூபா. அப்போ 2 மட்டும் சேர்ந்து 100 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தான். 49 சொன்னால் 49 ரூபாய்க்கு அப்படி தரலாம், 50 ரூபான்னு சார்ஜ் பண்ணி தான் தந்தாங்க. 100 ரூபாய்க்கு 2 கப்பு வாங்கிட்டு வந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி பெரிய கப்பில் சாய் குடித்தாதான் அவருக்கு சாய் குடித்த மாதிரியே சாட்டிஸ்ஃபை இருக்கும். அடிக்கடி அவருக்கு சாய், ஏன்னா அவர் ரொம்ப அடிக்ட். அதாவது ஒரு நாள் 4-5 வாட்டியாவது சாயை குடிப்பார். அப்படிப்பட்ட சாயை ஐ மீன் காஃபி லவர்.
எப்படின்னா காலையில எழும்புனோனே சாய குடிப்பாரு. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சாய குடிப்பாரு. ஈவினிங் ஒரு சாய குடிப்பாரு. நைட்டு டின்னர் முடிஞ்சதுக்கப்புறம் சாய குடிப்பாரு. அப்படி ஒரு காஃபி அடிக்ட்டு. நீங்களும் அப்படியான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப ட்ரை இன்கிரீடியன்ட் எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் பாருங்க, மாவு இந்த மாதிரி கட்டியா இருக்கு. இனி நம்ம தண்ணிய ஃபில்டர் பண்ணி தான் ஆட் பண்ண போறோம். இப்ப சல்லடைய வச்சு சலிச்சுட்டு மாவ அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இது மிக்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா சொதப்பும்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்குவோம். நான் என்னதான் இது படிச்சுட்டு நான் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் டைம் நான் குக்கர்ல பண்ணும்போது கண்டிப்பா எனக்கு இது சொதப்பும் அப்படின்னு சொல்லி நானே பயந்துட்டு பண்ணினேன். ஆனா அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது பெஸ்டா இருந்துச்சு. இது நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமா பண்ணினேன். அப்பவே சூப்பர் ரிசல்ட் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் அப்படிதான் பண்ணேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கேக்கை பண்ணுங்க. அவங்க ஆக்சுவலி லெமன் கேக் தான் பண்ணாங்க. அவ வந்து பண்ணும்போது அவளுக்கு ஃப்ளேவர் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதே டிப்ஸ் தான் எனக்கும் சொல்லி தந்தா. நானும் அதுக்கேற்றபடி தான் இப்போ ஒவ்வொரு கேக்காக நான் இம்ப்ரூவ் ஆகிட்டேன். ராகி கேக்கு, பனானா கேக்கு, பனானாவில் ராகி கேக்கு, எக்லெஸ் கேக்கு, சாக்கோ கேக்கு, அப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேக்கையும் நான் படிச்சுட்டு இனி வர வ்ளாகில் கண்டிப்பாக இதே மாதிரி கேக் எப்படிலாம் மேக் பண்ணலான்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து நல்ல தண்ணி கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி தான் தோணும். ஆக்சுவலி வந்து நம்ம தண்ணியை வந்து அதிகமாக ஊற்றல, கரெக்டாக தான் ஊற்றிருக்கோம். இனி அது மாவு இருந்து விட்மெண்ட் ஆக 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 கரெக்டாக கட்டிங் ஃபோல்டர் மெத்தடில் கரெக்டாக அந்த ரிப்பன் கோட் மாதிரி வரும். நான் ஃபஸ்ட்டு ஊற்றும் போது நினச்சேன், ஐயோ தண்ணி நிறைய ஆச்சோ அப்படின்னு. அதுக்கப்புறம் நேரம் போக போக கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கூடிய மேலே மாவை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுது அது சொதப்புன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ரிப்பன் ஃபோல்டு மெத்தட் உண்டுல, அந்த மெத்தடு வருத வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் மாவை போட்டுக்கிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சம் மாவு போட்டேன், அதனால தான் கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு. இப்போ என்ன, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கேஷ்யூவை போட்டுக்கிட்டு கூடவே கொஞ்சம் பாதாமும் மேலே போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இனி நம்ம பேட்டர் ரெடி ஆச்சு. இனி வேற என்ன, அந்த கேக்கு வைப்போம்ல, அந்த ட்ரேல தான் நம்ம போடணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய்யை தடவி இதை அப்படியே அதில் ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணணும். டேப் பண்ணலாம் அங்கங்கே பால்ஸ் ஓட்டையாக இருக்கும், நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. அதனால் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களால் எந்த அளவு டேப் பண்ண முடியுமோ அந்த அளவு டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு 4-5 வாட்டி தான் டேப் பண்ணினேன். கரெக்டாக செட் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. எங்களும் ஒரு தடவை கூட நல்லா டேப் பண்ணிவிட்டு மேலே பாதாமல் கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கலான்னு சொல்லி தான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்னென்னா குக்கர் இருக்குல்ல, குக்கரில் கேஸ் கட்டரை வச்சுக்கிட்டு அதில் அடியில் போட்டிருக்கிறது உப்பு. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி கேக்கை தூக்கி அதுக்கு மேலே வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணாலே போதும். இதில் வந்து விசில் வைக்கணும்னா அந்த இது இருக்குல்ல, குக்கருக்கு உள்ள ஒரு கருப்பு கலரில் ரவுண்டு மாதிரி இருக்கும், எல்லா குக்கர்லையும் இருக்கும். அந்த கேஸ் கட்டர்னு சொல்லுவாங்க, அதுவும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 45 நிமிஷம் தாண்டி எடுத்து பார்த்தா சூப்பராட்டு கேக் வந்திருக்கு. பாருங்கள், ஸ்பூனை வச்சு குத்தி காணிக்கிறேன், ஒட்டவே இல்லை, சூப்பர் ப்ளஃபிங்காக இருந்துச்சு. இந்த கேக்கை நம்ம குட்டி தலைவரை வச்சு தான் கட் பண்ணணும்னு சொல்லி குட்டி தலைவரை கூப்பிட்டேன். அவர் ஓடி வந்துட்டார். ஆனால் கேக்கு வெட்டிட்டு அவருக்கு தனியாக எடுத்து தின்னணுன்னு தான் ஆசையோடு வந்தார். அம்மா கேக்குன்னு எடுத்து என்னையும் கட் பண்ணி கொடுக்க வேண்டியதான். அவரும் வந்துட்டு தான் இருக்கார். ஏன்னா பிள்ளைக்கு அப்பா கூட தான் அவர் விளையாடிட்டு இருந்தான். இப்போ 2 பேரும் வந்து கேக்கை கட் பண்ணவுக்கு அவனுக்கு ஹைட்டு பத்தாது, தரையில் வச்சா கண்டிப்பாக இல்லாதாக்கும். அதனால தான் அவரை பிள்ளைக்கு அப்பா வந்து அவனை எடுத்து வச்சுட்டு கேக் கட் பண்ணுறது. இப்போ கேக் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்லுதேன் கேக்கு சூப்பராக வரும். அப்படியே ஒரு 7:30 ஆச்சு. சரி, இனி கேக்கு செஞ்சதுக்கப்புறம் பிள்ளைக்கு நைட்டு டின்னர் பண்ணாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி தான் பிள்ளைக்கு கோதம்பு தோசை மாதிரி பண்ணலான்னு சொல்லி இந்த மாவை மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கும் பிள்ளைக்கும் கோதம்பு தோசை, பிள்ளைக்கு அப்பாவுக்கு வந்து நார்மல் தோசை போதும்னு சொன்னாங்க. அதுக்கு கோதம்பு தோசை பிடிக்காது. அப்படியே கோதம்பு தோசையும் போட்டுட்டு அவனுக்கு பார்த்தேன், சரி அவனுக்கு ஹெல்த் மிக்ஸும் பனானா பொடியும் இருந்துச்சு, ஒரு தோசையை போடலான்னு சொல்லி தான் அவனுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அப்போ கோதம்பு தோசை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிள்ளைக்குள்ள ஹெல்த் மிக்ஸ் ரெசிபி நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
இனி மாவை குழச்சி வச்சுட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க, ஊற விட்டுருங்க. அப்போ 1/2 hour தாண்டி நம்ம தோசை சுட்டால் சூப்பராக வரும். என்ன வீட்டில் ஒவ்வொரு ஆளுக்கும் தனித்தனி டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டா அப்படின்னு யோசிக்காதீங்க. என்னைக்கும் தான் நான் தோசை இட்லி சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு அலுத்து போச்சு. அதனால தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகிட்டு கோதம்பு தோசை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கோதம்பு தோசையை நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அவனுக்கு தம்பிக்கும் தோசைனா பிடிக்கும், பிள்ளைக்கு அப்பாவுக்கும் தோசைனா பிடிக்கும். அதனால் சரி அவங்க 2 பேருக்கு இப்படியே பண்ணிவிட்டு நமக்கு இதே மாதிரி பண்ணலான்னு சொல்லி தான் இந்த மாதிரி தோசையை நான் ரெடி பண்ணேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் கூடவே தக்காளி தொக்கு வச்சு சாப்பிடலான்னு சொல்லி தான் தக்காளி தொக்கு பண்ணினேன். பிள்ளைக்கு பீனட் சட்னி. பீனட் சட்னினா வேற ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் தேங்காய், அதில் ஜீரகமும் காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் பீனட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பீனட் போடலாம், இல்லைன்னா ப்ளைனான பீனட்டும் போட்டுக்கிட்டு நம்ம நார்மலாக மிக்சியில் இட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்தாலே போதும். சூப்பரான பீனட் சட்னி ரெடி. காலையில் நல்லா புளிச்சு வந்த மாவை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபிங்காக வந்திருக்குன்னு. இனி அதை அப்படியே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பிள்ளைக்கு அப்பாவுக்கு தோசை சுட வேண்டியதுதான். இனி அவருக்கும் தோசையும் சுட்டு எனக்கும் பிள்ளைக்கு அப்பாவுக்கும் தக்காளி தொக்கும் வச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு எங்கள் வீட்டு டின்னர் இதுதான். உங்கள் வீட்டு டின்னர் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம மாவு எடுத்ததுக்கப்புறம் அந்த பிங்க் கலர் துணி, அதாவது நம்ம இந்த டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண ஒரு துணி வச்சுருப்போம்ல, இந்த துணியை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவெல்லாம் எடுத்து ஸ்ப்ரெட் ஆச்சு சிந்திச்சுன்னா இதை வச்சு லைட்டாக தொடச்சாலே போகும். ஈஸியாக அது ரிமூவ் ஆகிடும். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. நான் 4 பீஸு 75 ரூபா அப்படின்னு சொல்லி தான் சேலே பண்ணுறாங்க. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் ப்ரைஸு எப்படின்னு எனக்கு தெரியல. இங்கே நார்மல் லோக்கல் ஷாப்பில் 75 ரூபான்னு சொன்னாங்க. நான் வாங்கி வச்சுருக்கேன். இது போல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்களும் இதே மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவுக்கு எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் நம்ம சேனலை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே சாட்டிஸ்ஃபையோட நான் நாளைக்கு வரேன். நம்ம விலாகை இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். இனி நாளைக்கு பார்க்கலாம்.